அவங்க இறந்ததே எனக்கு முதல்ல தெரியாது. ஸோ 3 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தேங்களேன். இந்த வீட்டு கதவுக்கு முன்னாடி வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, பிரியா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் போயிட்டேன்னா எனக்கு கடை ஏதாவது வித்துட்டு நீ ஊரு போயிடு அப்படின்னு சொல்லி என் அண்ணா பசங்க அபி சாயி எல்லாருமே என்கிட்ட நடிக்கிறாங்க. பிள்ளைகளுக்குலாம் தெரியுது அப்பா இறந்தது எல்லாருக்குமே தெரியும். சும்மா சாமி எல்லாம் சொல்லாதம்மா, என்னம்மா அப்பா எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதவை சத்தி சொன்னாங்க. எப்படி இருக்கும் அந்த நேரம் சொல்லுங்க. பொண்ணு சொல்லும் போது அப்பா இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது? செத்தெல்லாம் போல இருந்துச்சு. ஆமா, இதுதான் அவங்க லாஸ்டா வரைஞ்ச படம். இன்னும் பேக்ரவுண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணல, அப்படியே இருக்குது வந்துட்டு. இப்போ இந்த வீட்டுல வந்து அவர் வரைய ஆரம்பிச்ச முதல் படம். முதல் படம். ஆனா அதை முடிக்க முடியாம பாப்பா அபி முடிச்சு கொடுப்பா. என்னைக்கு அந்த ப்ரஷ் எல்லாம் பிடிக்கிறேன்னா அப்ப அவங்கள பிடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்துட்டு. அது கூட நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க இறக்கெல்லாம் இல்லை, உண்மையிலே சொன்னா வந்துட்டு. ஒவ்வொரு வகையான பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அதுல நிறைய ஏக்கம் இருக்கும், காதல் இருக்கும், காத்திருப்பு இருக்கும், ஒரு வலி இருக்கும் அவங்களுக்குள்ள. ஆனா எல்லாமே வந்து இயல்பா அவ்வளவு தத்ரூபமா அழகா போயிட்டு இருக்கும். இந்த பெண்கள் எல்லாம் இவருடைய உலகத்துல இவர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு? இது பெண்கள் எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட அண்ணன் பிள்ளைங்க, பாப்பா, நம்ம அவங்களோட பொண்ணு, இதுதான் அவங்களோட. ஆமா, இதுதான் அது. அதை தாண்டி அவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா, அந்த அழகை கொண்டுட்டு வர வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஏதோ சரியில்லை எல்லாத்தையும் வரைஞ்சி முடிச்சிருவாங்க பேக்ரவுண்ட்லாம். அப்புறம் ஃபேஸுக்கு வருவாங்க வந்துட்டு. அது வர வரைக்கும் அதை விடவே மாட்டாங்க. அந்த க்யூட்னஸ் எங்கே மிஸ் ஆகுது, எங்களை சிரிக்க வைப்பாங்க. இப்படி சிரி, அப்படி சிரி, இப்படி சிரிமா, கண்ணை கொஞ்சம் இப்படி பாரு, இந்த கண்ணை இப்படி பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு கண்ணை எங்களை இப்படி பார்க்க சொல்லுவாங்க. அது இப்படி பார்ப்போம். அதில் அப்போ தான் தெரியும் அந்த பெயிண்டிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நிறைய விஷயம் அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு. உங்களை அவர் அடிக்கடி வந்து உன் கண்ணு நல்லா இருக்கு, உன்னுடைய பேச்சு நல்லா இருக்கு, உன்னுடைய பல்லு நல்லா இருக்கு அப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார்ல. எந்த அளவுக்கு உங்களை அவர் ரசிச்சிருக்காரு? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் அழுதா பிடிக்காது அவங்களுக்கு. நான் அழுதேன்னா வந்துட்டு அவங்களுக்கு எந்த மைண்டுமே வேலை செய்யாது. என்னை அழவே விட மாட்டாங்க. அதனால நான் அழுததே கிடையாது. ஆனா அப்ப அழுவ விடலையோ நிமித்தல. இப்ப இந்த 4 வருஷமா நிறைய அழுதுட்டு இருக்கேன். டெய்லியுமே அழுதுட்டு இருக்கேன் உண்மையிலே வந்துட்டு. என்ன மேம் நடந்தது ஆக்சுவலா இந்த அவருடைய இறப்புக்கு பின்னாடி? ஏன்னா கொரோனா காலகட்டத்துல தான் அவர் இறந்தாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க எனக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு தான் அவர் இறந்ததே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தது? ஊருக்கு ஒரு மேரேஜுக்கு போனோம். அவங்க அக்கா எல்லாருக்குமே வந்துட்டு கொரோனா இருந்துச்சு வந்துட்டு. போனோம் ஒரு மேரேஜுக்கு. தம்பியுமே அங்கே ஊரில் இருந்தான், சாயுமே வந்துட்டு ஊரில் இருந்தான். சரி அவனையும் கூப்பிட்டுட்டு நம்ம கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வரேன், நீ இங்கே இருந்தாங்க. நான் இந்த வீட்டில் தனியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகேவா அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பாப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஜுரம் ஃபீவர் வந்துச்சு. அவங்க அதான் சொன்னால ரொம்ப அன்புன்னு பாப்பா கூட கட்டி பிடிச்சி சம்திங் பரவாயில்ல இவங்களுக்குமே வந்துடுச்சு. அப்புறம் அந்த ஃபீவரோடய தான் நாங்கள் ஊருக்கு வந்தோம். வந்துட்டு இவங்களாவே வந்துட்டு டக்குன்னு டேப்லெட்லாம் முழுங்க மாட்டாங்க. எல்லாமே ஓன் தான். டேப்லெட் இந்த இதெல்லாம் எதுவுமே முழுங்க மாட்டாங்க. இவங்களாவே தான் பார்த்துப்பாங்க. சரி இவங்களாவே பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப முடியல. அப்புறம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு மைம்கோபி அண்ணா சொன்னாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் இது சொன்னாங்க. அதனால பரசுவாக்கம் போய் பார்த்தோம். டேப்லெட் கொடுத்தாலும் அந்த டாக்டர் சொன்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாப்பாக்கெல்லாம் வந்து சரியான சின்ன பிள்ளைங்க தான், சரியாயிடும். நீங்கள் வந்துட்டு இந்த டேப்லெட் எடுத்துங்க, அதெல்லாம் தங்கலாம் வேண்டாம், தேவைன்னா ஆக்சிஜன் சப்போர்ட்டுக்கு ஒன்று எடுத்துக்கங்கன்னு சொல்லி அந்த வென்டிலேட் அது என்ன அது ஆக்சிஜன் இது கொடுத்தாங்க. சரி நான் அதை வச்சுட்டு தான் வீட்டில் இருந்தாங்க. இந்த வீட்டில் தான் நடக்குது. இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு. டெஸ்ட் எடுக்க ஃபர்ஸ்ட் போகிறோம், நாங்கள் 2 பேருமே போகிறோம். அவங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ்னு வந்துடுச்சு, எனக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஆனால் பார்த்தா உள்ளே வந்துட்டு ரொம்ப ஆழமாக போனதுனால வெளியில் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா இது, இவங்க தானே முடியலன்னு சொன்னாங்க, எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஜிஹெச்லேருந்து கால் பண்ணுறாங்க. இதுமாரி இல்லை சார் நாங்களே குவாரண்டைன் பண்ணி இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஓரமாக படுத்திருக்கேன். அவங்க பசங்களை பார்த்துட்டு 3 பேரும் இங்கே இருக்காங்க. அவன் சாய் வந்துட்டு கேட்குறான், அம்மா செத்துருவாங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, ரொம்ப திணறிக்கிட்டு படுத்திருக்கேன் வந்துட்டு. அவங்க மாமா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தாண்டி ரொம்ப முடியல. எழுந்திரிச்சு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க அண்ணங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் படுத்திருக்கேன். ஈவினிங் ஆகுது, ரொம்ப முடியல.
பாத்ரூம் போகிறாங்க, என்னால் ரொம்ப முடியலன்னு சொல்லி ஃப்ரெண்டுங்கள்ட்ட யாரோ சொல்லி திடீர்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் வருது நைட்டு ஒரு 7 சம்திங். அதுக்கு முன்னாடி எங்களை வந்துட்டு 3 பேரையும் கூப்பிட்டு இந்த வீட்டு கதவுக்கு முன்னாடி வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, பிரியா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் போயிட்டேன்னா எனக்கு கடன் ஏதாவது விற்றுட்டு நீ ஊர் போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம், என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நான் ஏன்னா கண்ணை என்னால் திறக்க முடியல. கண்ணை மூடிட்டு ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஆஸ் யூஷுவலாக அவங்க எப்போதுமே வந்துட்டு நான் போயிடுவேன் அப்படிம்பாங்க. ஏன் இவங்க இப்போமே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே கண்ணை மூடிட்டே கேட்டுட்ருக்கேன். சரி அதோட விட்டுட்டு நானும் படுத்துட்டேன். அப்புறம் 7 ஆனோடனே அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வந்துட்டு அவங்க ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சிஜன் எங்கேயுமே கடையில் எல்லாம் அப்படியே வெளியிலே போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும், எனக்கு தெரியாதுல்ல, அதனால் நான் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க வெளியிலே தான் கடந்தாப்புல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. எஸ்ஆர்எம்மா எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏதோ 3 ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் லாஸ்ட்டாக தான் சேத்பட் கூப்பிட்டு போய் வச்சுருக்காங்க. மறுநாள் வந்துட்டு எனக்கு ரொம்ப முடியல, நானும் போகிறேன். நான் போன ஒரு 1/2 அன் ஹவரில் இறந்ததா என் அண்ணா இறந்துடுச்சுன்னு சொல்லுது. நீ இந்த உயிர் இருக்குன்னா ஒன்றுனா மாமாவோட உசுறு தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னிச்சு. அந்த மூமெண்ட், அந்த தருணத்தெல்லாம் சொல்லணுன்னா எனக்கு வந்துட்டு ஈஸியாக வாயில் நான் சொல்லிட்டு போயிடுவேன். அதில் அனுபவிச்சது வந்துட்டு நிறைய அனுபவிச்சு நான் வந்துட்டு 7 ஜென்மன்னு சொல்லுவாங்களா, அந்த இதை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில், ஏன்னா எனக்கு மாமானா ரொம்ப உசுறு. நான் ஒவ்வொரு தடையும் வந்துட்டு என் அண்ணன்ட்ட கேட்குறேன், கையை பிடிச்சி வந்து, ஏன்னா படம்லாம் என்ன படம் நடிக்கிறாங்க, என்கிட்ட டாக்டருங்க நடித்தாங்க, ஸ்டாஃபுங்க நடித்தாங்க, என் அண்ணா பசங்க நம்ம அபி சாயி எல்லாருமே என்கிட்ட நடிக்கிறாங்க. அவ்வளோ டாக்டருங்க, எவ்வளோ பெரிய டாக்டருங்களாமே வந்துட்டு நான் கேட்பேன், கையை பிடிச்சி வந்துட்டு நான் கேட்பேன் வந்துட்டு எப்படி இருக்காங்கம்மா, உன்னோட அவங்களுக்கு சிவியர், யார் ஒரு துளி தூசி கூட உள்ளே போகக்கூடாது, அவங்க மேலே பத்திரமா இருக்காங்க அப்படின்னு. ஓகே நம்மளுக்கே எப்படிங்கிறப்ப நம்மளோட சிவியர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மைண்ட்லேயே தான் உட்காந்துருக்கேன். நைட் ஆனால் உட்காந்து எழுதுவேன். நான் போனப்போ வந்துட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க, எல்லாருமே ஒவ்வொரு ஆளாக இறந்துட்டு இருக்காங்க. நான் அந்த அத்தை பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு ஆள் மட்டும்தான். நான் ஆக்சுவலாக வீட்டில் இருக்கவே பயப்பட வந்துட்டேன், ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். சரி மாமா மேலே இருக்காங்க, நான் கீழே இருக்கேன், இந்த எண்ணத்துலேயே தான் நான் இருந்தேன் வந்துட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னால் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி இதாகிட்டேன். நான் வந்துட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகணும், நான் பார்த்துட்டு 1 நிமிஷத்தில் வந்துடுறேன் டாக்டர் அப்படின்னு. மென்டலி ஆனோன்னா அவங்க ஏதோ ஊசி போட்டு மறுபடியும் படுக்க வச்சுட்டாங்க வந்துட்டு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தது. டெய்லி எப்போ ஆனாலுமே ஈவினிங் ஆனால் நிறைய அதில் நான் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய நடந்துச்சு, அது எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் சம்திங் ஏதோ பண்ணுறாங்க. அப்புறம் ஜிஹெச் இறையன்பு சார் சொல்லி எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. எல்லாரையும் எல்லாரும் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்ட்டு எல்லார்ட்டையும் அப்படின்னு நான்ட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன். அப்புறம் தான் சரியானதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் தெரியுது நான் சீரியஸாக இருந்து உயிர் போகிற நிலைமையில இருந்திருக்கேன், அதனால தான் எல்லாரும் பேசியிருக்காங்கன்னு. அப்புறம் இறையன்பு சார் சொல்லி அப்புறம் ஜிஹெச் கூப்பிட்டு போய் அங்கே எல்லா டாக்டருமே ரொம்ப சூப்பராக என்னை தனியாக அவ்வளோ ஒரு கேர் பண்ணி எல்லாருமே காமிச்சாங்க. ஒவ்வொரு டாக்டருமே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அங்கே உள்ள ஆயம்மா ரொம்ப எல்லாருமே வந்துட்டு எனக்கு டெய்லி வந்துட்டு அந்த மாங்கல்யத்தில் வந்து அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் எனக்கு டெய்லி வந்துட்டு எல்லாரும் நான் வேண்டுவேன், மாங்கல்யத்தில் அந்த குங்குமம் வச்சு அந்த அம்மா வந்துட்டு பொட்டெல்லாம் எடுக்க விடலை, எல்லாத்தையும் எல்லாம் அவுத்தாங்க, மூக்கு இருக்கு, நான் இதை அவுக்கவே விடலை, இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அந்த ஆயம்மா நம்மளை க்ளீன் பண்ண வரவங்கள்ட்ட அவங்க ஏதோ பெரிய பாளையத்துலேருந்து குங்குமம் வருவாங்க, குங்குமம் எடுத்து அந்த தாலியில் வச்சு விடுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே அவங்களுக்குலாம் மிகப்பெரிய இந்த இதில் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. எல்லாருக்குமே அதை நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ அவர் இறந்து 3 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஆமாம், நான் திரும்பவும் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் ஊருக்கு கும்பகோணத்துக்கு போகிறேன். ஏன் நம்மளை கும்பகோணத்துக்கு கூட்டு போய் இது எதுவுமே நான் கேட்கல. ஓகே மாமா சீரியஸாக இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான், அண்ணன் நல்லா இருக்காங்க, மேலே இருக்காங்க, அப்படியே தான். சரி என்னை கூட்டு போகுது, கும்பகோணத்தில் போய் இருக்கேன். அப்பயுமே என் பொண்ணுக்கிட்ட வந்துட்டுமா போய் சாமி கும்பிட்டுட்டு வா, அங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கும் கோயில், கொண்டு வந்து எல்லாம் நடிக்குதுங்க, எல்லாருமே என்கிட்ட நடிக்கிறாங்க. தெரியுது அப்பா இறந்தது எல்லாருக்குமே தெரியும், பசங்க எனக்கு மட்டும்தான் தெரியாது. என்ன வந்துட்டு சரி இவ தாங்க, அதான் சொன்ன ஓவர் அன்பு, இவைகளுக்கு ஏதாவது ஆயிடும் செத்துருவா அப்படின்ட்டு எல்லாருமே எல்லாம் மறைச்சிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவும் என்கிட்ட எல்லாம் வந்தா என்கிட்ட ஓப்பனா சொல்லிடுவாங்கட்டு, யாருமே என்கிட்ட வரல, எல்லாருமே அப்படியே தூரமா இருக்காங்க. அண்ணன் மட்டும்தான் என்கிட்ட வந்துச்சு, அதான் பேசும். பாப்பா வந்துட்டு போய் சாமி கும்பிட்டு வா, அப்பா நல்லா இருக்குன்னு கொண்டுட்டு வான்னு பாப்பாவை டெய்லி அனுப்புறா. ஒரு நாள் அவளே தாங்க முடியும், சும்மா சாமியெல்லாம் சொல்லாதம்மா, என்னம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சதி சொன்னேன். எப்படி இருக்கும் அந்த நேரம் சொல்லுங்க. அதெல்லாம் என்ன அதை தான் சொல்லலை, அதெல்லாம் எமோஷ்னலாக யார் சொல்லுவாங்க, எனக்கு சொல்ல முடியல. அந்த நிமிஷம் பொண்ணு சொல்லும்போது அப்பா இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு?
செத்துலாம் போல இருந்துச்சு. ஆனா அவங்க அடிக்கடி என்கிட்ட ஒரே வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க வந்துட்டு, நான் செத்தா நான் பிள்ளையெல்லாம் பார்த்துப்பேன். எனக்கு பிள்ளை நீ செத்தா வந்துட்டு, இல்ல மாமா நான் உங்க கூடயே இறந்துருவேன் எனக்கு அப்படின்னு. எனக்கு இன்னமும் அது குற்ற உணர்ச்சியாவே இருக்குன்னு. ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். லவ்னா அந்த ட்ரூ லவ் அப்படிங்கிறதுனால, நீ இறந்தா நான் இருக்கு அப்படிங்கிற நினைப்பிலே வந்துட்டு, நீங்க செத்தாலும் நான்லாம் கூட விழுந்தே செத்துருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்ன வரைக்குமே அந்த எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, பிள்ளைங்களை தவிக்க விட்டுறாத அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் இன்னைக்கு வெளி உலகனா என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அது யார் நம்புறீங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க என்ன அவ்வளோ குழந்தை ஒரு அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இப்பதான் அந்த 4 வருஷமா நான் வெளில போறேன். அவங்க என்ன ஒரு பெரிய ஆர்டிஸ்டா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் 2004 மேரேஜ் ஆனிச்சு. அப்பயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஃபீல்ட்ல நீ ஏதோ ஒரு டிகிரி படிக்க வேணாம், என்னோட இதுலேயே வா அப்படின்னு சொன்னேன். அவங்க எனக்கு கோச்சிங் பண்ணி நான் வந்துட்டு நம்ம எக்மோர் இருக்கிற காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வந்தேன். அதில் பெயிண்டிங் கிடைக்கல, பட் டெக்ஸ்டைல் சம்மந்தமாக எடுத்தேன். அப்புறம் அதை 2 இயர்ஸ் பண்ணேன். 4 இயர்ஸ் டிகிரி 2 இயர்ஸ் பண்ணேன். அப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஆர்டிஸ்டாக பார்க்கணும், இந்த டிகிரியை முடிக்கணுன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த டிகிரியை நான் முடிச்சிருக்கேன். ஆர்டிஸ்டாக அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு மாடர்ன் ஆர்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. என்கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்கள் குடும்பத்தெல்லாம் ஃபஸ்ட்டு குடும்பம் தானே முக்கியம், அதனால் குடும்பத்தை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கோமோ அதுக்கு பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாடர்ன் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஆசையை நான் அவங்க மாடர்ன் ஆர்ட்னு பண்ணுங்கிற ஆசையை நான் எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அதேமாரி வந்துட்டு, ஏன்னா இவங்க எனக்கு இறந்தது தெரியாது, என் கூட தான் இருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ட்ல வந்துட்டு இந்த ஈசலை பார்த்தாலாம் எனக்கு அப்படியே அழுகையாக வரும். இந்த ஈசல் என்னடா வெறுசோடின்னு இருக்கே இந்த ஈசல் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு போவேன். என்னைக்கு அந்த ப்ரஷ் எல்லாம் பிடிக்கிறேனுமோ அப்போ அவங்கள பிடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு அவங்க கூட எனக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். எப்போ போனாலும் நீங்கள் பைத்தியம் கூட நினச்சிக்கலாம். அந்த ஈஸில் ஒரு கிஸ் பண்ணுறது, ப்ரஷ்ஷு, இந்த கலர்ஸ் எல்லாமே அவங்க விட்டுட்டு போன கலர்ஸ் தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்துட்டு. அது கூட நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க இறக்கெல்லாம் இல்லை. உண்மையிலே சொன்னால் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, பிரியா என்னால் முடிஞ்ச தாஜ்மஹல் பிரியா அது அப்படிம்பாங்க, பிடிச்சிருக்கா அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல் அந்த மூமெண்ட் எல்லாம் வந்துட்டு. அதனால அவங்க சாகலை இந்த வீட்டில். உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது கலைஞர்கள் எப்பவுமே வந்து அவர்களுக்கு மரணமே கிடையாது. எப்பவுமே அவங்களுடைய கலைகள் மூலமாக வந்து தொடர்ச்சியாக அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ஓவியங்களும் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எமோஷனல் இருக்கும்ல அவருக்குள்ள, பிரியா இதை பாரு இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருந்திருக்கும். அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா? கண்டிப்பா. எந்த பெயிண்டிங் வரைஞ்சாலும் யாரா இருந்தாலுமே சரி, வீட்டில் மெய்டு வந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி கேட்பாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அதுலேருந்து இவங்க அது ஏதாவது ஒரு விஷயம் இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னா அதை பார்ப்பாங்க. ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அது வருவாங்க. ரொம்ப எந்த பெயிண்டிங்லாம் தூரமாக வச்சு அதை தான் சொல்கிறேன், அதை சொல்ல முடியல, எனக்கு தெரியல. எந்த பெயிண்டிங் வரைஞ்சாலுமே அதுக்கு ஒரு பொறுமையாக அதை வந்துட்டு முடிக்கணும், அது அழகாக வரணும். 10 பெயிண்டிங் வரைகிறதுக்கும் ஒரு பெயிண்டிங் வரைகிறதுக்கும் அப்படி கூட நான் சொல்லலாம். கடகடன்னுலாம் முடிக்கும். ஒரு பெயிண்டிங் பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக அது வரணும். இது பொட்டு வச்சா நல்லா இருக்குமா, அந்த பொண்ணுக்கு இந்த பூ போட்டால் அழகாக இருக்குமா, இவளுக்கு இது போட்டால் அழகாக இருக்குமா, இந்த சாரீ போட்டால் நல்லா இருக்குமா. அங்கே எடுத்தது என்னமோ வேறையா இருக்கும் ஃபோட்டோ, ஆனால் இங்கே கொண்டுட்டு வர்றது வேறையா இருக்கும். அது நான் அதான் சொல்கிறேன், ஃபோட்டோலாம் காமிச்சு அதெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இவங்களாவே ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆட் பண்ணுற விஷயம் வந்துட்டு சாதாரணமாகவும் இருக்காது. அதான் சொன்னேன்ல, இந்த பூவை வந்துட்டு இவ்வளோ பெருசு தான் இருக்கும், இந்த முட்டு வந்துட்டு இவ்வளோ பெருசு தான் இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே. அதெல்லாம் நான் ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். ஓ இப்படிலாம் இருக்கா, ஓ பிஜிஎன் வந்துட்டு நம்ம இந்த கையளவு தான் இருக்குமோ, அப்போ இது தூரமாக போனால் இவ்வளோ தான் இருக்குமோ அப்படிங்கிற விஷயம்லாம் நான் நிறைய அவங்க கிட்ட பார்க்கறதுக்கும் தூரமாக அந்த அதை வந்துட்டு கரெக்டா சொல்லுவாங்க. ஓ இப்படிலாம் இருக்கு. நிறைய பெயிண்டிங் வச்சுட்டு சொல்லுவாங்க, இது தப்பா, நல்லா பண்ணியிருக்காப்ல, இந்த விஷயம் வந்துட்டு பாரு பிஜிஎன் பெருசா இருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து. அதை சொன்னல, என்ன கொடுத்தாலும் அதை சூப்பரா வரைவாங்க. எவ்வளவு நேரம் மேம் எடுத்துப்பாங்க ஒரு படம் வரைகிறதுக்கு? அதுதான் சொல்லல, அது அவங்களோட மூடை பொறுத்து தான். சும்மா இந்த ஒர்க்கு அப்படிலாம் கிடையாது. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வீடுன்னு சொல்லாமா இல்லை ஒரு குழந்தைய உருவாக்குற மாதிரின்னு சொல்லாமா என்னன்னு தெரியல, அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் வந்து பெரியவங்களா இருப்பாங்க, சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க,
என்ன பிரியா இவர் எப்ப பார்த்தாலும் பெண்களை மட்டுமே வரைஞ்சிட்டு இருக்காரு, அப்படி ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கான்வர்சேஷன்? எக்ஸாக்ட்லி கரெக்டா வந்துட்டு யாரும் எனக்கு கேட்கலாம் இல்ல. அவங்க போனதுக்கு அப்புறம் சிவகுமார் சார், நடிகர் சிவகுமார் சார் இருக்காங்களா, உன் வீட்டுக்காரர் வந்துட்டு பொம்பளைங்களை மட்டும் தான் வரைவாரு, எங்களை எல்லாம் ஆம்பளைங்களாம் வரைய மாட்டார்ல அப்படின்னு இப்போ ஒரு 1 இயர் முன்னாடி கேட்டாங்க இந்த வார்த்தையை வந்துட்டு. நான் ஏதோ சொல்லலாம்னா வந்துட்டு இது நல்ல கேள்வியா தானே இருக்கு. வெளியில எங்கேயாவது நீங்க டிராவல் பண்ற இடங்களா இருக்கட்டும், இல்ல எங்க போனாலும் வந்து அவருடைய ஓவியங்களை அன்எக்ஸ்பெக்டடா பார்த்திருக்கீங்களா? நிறைய நானும் ஹோட்டல்ஸ் போயிருக்கேன். அந்த ஹோட்டல்ஸ்ல போறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம நம்ம ஹஸ்பண்ட் வரைஞ்சது அந்த ஒரு இது இருக்கும்ல அப்படின்ட்டு அந்த இதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு நம்ம பசங்களுமே நம்ம அப்பா வரைஞ்சது அது உள்ளுக்குள்ளேயே தான் நான் வச்சுப்பேன், வெளியில ரியாக்ட் பண்ண தெரியாது. ஆனா நிறைய பேருக்கு வந்து இப்போ மீடியால இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஓவியம் சார்ந்த ஓவியங்கள் மேல ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த படங்கள் வந்து இளையராஜா அவர்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியில இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு யாருடைய ஓவியங்கள்னே தெரியாது. அதெல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஆமா, அது எனக்கு கொஞ்சம் வலிக்கும் வந்துட்டு. கண்டிப்பா அது வந்துட்டு நான் நிறைய வந்துட்டு இந்த 4 வருஷத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபேஸ்புக் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு யாரும் வரையாதீங்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. வந்துட்டு வரைங்க, பட் யாரோடதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இது இளையராஜா பெயிண்டிங் சொன்னீங்கன்னா தான் தெரியும். நீங்க யூஸ் பண்ணுங்க, யாருமே நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா யாரோடது? இளையராஜான்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அதை சும்மா வந்துட்டு போட்டோ பார்த்தெல்லாம் அதெல்லாம் வரையில, அதுக்கு எவ்வளோ உயிர் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ கஷ்டங்கிறது நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அதனால அது எனக்கு தெரியும். இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை நீங்க அடிக்கடி பயன்படுத்துனீங்க, இந்த வீடு எனக்காக அவர் கட்டி கொடுத்தது, இது என்னால முடிஞ்ச ஒரு தாஜ்மஹால் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு. இந்த கனவு இல்லம் அவர் எப்போ வந்து கட்ட ஆரம்பிச்சாரு, இதுல எத்தனை ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாரு? இது வந்துட்டு 20ல வந்துட்டு நாங்கள் இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம். 2 இயர்ஸ்ல இதை கட்டி 2019 என்னமோ ஆரம்பிச்சோம். அது 1 இயர் 2 இயர்ஸ்ல இதை முடிச்சுட்டோம். வந்துட்டு கொரோனா அப்புறம் 6 மந்த் வந்து இன்டீரியர் ஒர்க் போனதுனால நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்தோம். அப்புறம் 6 மந்த் தான் அந்த இங்கே வாழ்ந்தாங்க. அவங்களோட மிகப்பெரிய ஆசை என்னன்னா, தனக்குன்னு எல்லாருக்கும் உள்ள ஆசை தானே, ஒரு வீடு வேணும், தனக்குன்னு ஒரு இது வேணும்ன்ட்டு. அந்த ஸ்டுடியோவில் உட்காந்து நான் வரையணும். நிறைய வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பிங், அதாவது வீட்டெல்லாம் குடும்பத்தெல்லாம் ஒரு செட்டில் பண்ணிட்டு நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. அதாவது ஆர்ட் ஃபீல்டில் வந்துட்டு ஃப்ரீயாக எடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், நிறைய அவங்க வந்துட்டு இந்த ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது, மாடர்ன் ஆர்ட் சம்மந்தமாக வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள நிறைய ஆசை இருந்துச்சு. கோவம் நிறைய இருந்துச்சு, கடவுள் மேலே கோவம் இருந்துச்சு, எல்லார் மேலேயும் கோவம் இருந்துச்சு. ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே வரப்போ வந்துட்டு அப்படியே நான் மாறிக்கிட்டேன். பட் ஆனால் அவங்க அதை தான் சொன்னல, எங்கேயும் போகல இந்த ப்ரஷ்ஷை தொடுறப்ப. நான் ஏன்னா எனக்கு இன்னமும் எனக்கு இந்த மாடிப்பில்லை, அவங்க ஒரு ஆஃப் ட்ராயர் ஒன்று போடுவாங்க, ஷார்ட்ஸை போட்டுட்டு நான் எப்போ நாங்கள் உட்காந்து பார்த்தாலும் அப்படியே இங்கே நடந்து வருது. அவங்க ஒரு மாதிரி அழகாக நடந்து வருவாங்க. இன்ன வரைக்கும் அந்த கீழே ஒரு பைக் இருக்கு, அவங்க ஒரு மாதிரி உட்காந்து ஓட்டுவாங்க. ஸோ அந்த நினைவுகளோடு தான் நான் அழகா ரசிச்சிருக்கீங்க அவங்கள. நீங்க கூட ரொம்ப அழகா டிராயிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதான் ஆக்சுவலா நான் உள்ள வந்த உடனே வந்து இது சார் வரைஞ்ச படங்கள்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் வரைஞ்ச பெயிண்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திருமணத்துக்கு முன்பே உங்களுக்கு ஓவியத்தின் மேல ஆர்வம் இருந்ததா, இல்ல திருமணத்துக்கு பிறகுதான் அவரை பார்த்து அவரோட டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓவியத்தின் மேல ஆர்வம்? இப்படி ஒரு ஆர்ட் படிப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஓ, ஆர்ட்டுக்கெல்லாம் படிப்பு இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு வந்துட்டு அண்ணா அம்மா வீட்டில எல்லாம் வந்துட்டு டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ நான் என்ட்ரன்ஸ்லாம் அட்டன் பண்ணேன், பட் மார்க் வாங்கல. அப்புறம் இவங்க வந்துட்டு எதையோ ஒரு படிப்பை படிக்கிறதுக்கு நீங்கள் நம்ம ஃபீல்டில் வான்னு சொல்லி எனக்கு வாட்டர் கலர் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்னவோ அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. வந்துட்டு இப்படி ஒரு துறை இருக்குங்கிறதே தெரியாம நீங்க உள்ள வந்திருக்கீங்க. அவர் வரையும் போது வந்து நிறைய விஷயம் நீங்க சொல்லுவீங்க இல்லையா, எங்களை வந்து நிக்க விடுவாரு, மணிக்கணக்கில் நான் காத்துக்கிட்டு இருக்கணும், நாங்க அவர் வர அப்படின்னா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்படி ஒரு இருக்க சூழல்ல நீங்க எப்படி ஓவியத்துக்குள்ள? அவங்க இருக்கிறப்ப என்னால நானும் பாப்பாவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு டிராயிங்கை வந்துட்டு ஒரே லைன்ல போடுனா எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும், நிறைய அதுல கண்டுபிடிப்பாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு வரவே வராது. இப்ப இன்னைக்கு இருந்தா அவங்க சொல்லி கொடுத்தா கூட இன்னைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் வந்துட்டு. ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு பென்சில் எடுத்தேன்னா எங்கேயுமே வந்துட்டு ஒரே லைன்ல அந்த ஆப்பிள வரையணும் அப்படிதான் சொல்லுவாங்க. அது நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு இன்ன வரைக்கும் அந்த
எனக்கு வர மாட்டேங்குது. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க வந்துட்டு. இந்த பாப்பாவா இருந்தாலும் ஐயோ அப்பாவா அப்படின்ட்டு ஓடிடுவா வந்துட்டு. ஏன்னா ஒரே லைன்ல வரையணும். அதை நிறைய சொல்லுவாங்க, இது இப்படி பண்ண அது அப்படி பண்ணுன்ட்டு. அவங்க இருக்கிறப்பயுமே நான் மாடர்ன் ஆர்ட் பண்ணேன். என்னோட ஃபீலிங்ஸை அதில் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க வந்துட்டு. உங்களுக்கு எந்த ஓவியங்கள் ரொம்ப பிடிச்சது? என்னோட எனக்கு வந்துட்டு பெண்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பெண்களோட ஃபீலிங்ஸை வந்துட்டு என் பெயிண்டிங்கில் கொண்டுட்டு வரணும்னு நான் இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட இதுவே வந்துட்டு. உங்களுடைய தோழிகள், உங்களுடைய உறவினர்கள் யாராவது பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்லா இருக்காப்பா, இவ்வளவு மாடலா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது உங்களுக்கு ஏதாவது ஈகோ கிளாஷ் ஆயிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா? இல்ல. ஆனா இவங்க கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்ராட்ல இருந்து கத்துக்க வருவாங்க. வந்து நம்ம வீட்லயே வந்து ஸ்டே பண்ணி எல்லாம் கத்துருக்காங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு. அவங்க ட்ரெஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே வந்துட்டு கூட்டமா ஒரு ரூம்ல இருப்பாங்க, ஒரு 10 பேரு அப்படின்னு இருப்பாங்க. இவங்க நடுவுல உட்காந்து பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஜலசா இருக்கும் வந்துட்டு. அதெல்லாம் இருக்கும். மனுஷன் வாழ்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இருக்கும். ஆனா வந்துட்டு எப்படி சொல்றது, ஆனா எல்லா லேடிஸுமே வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுங்களோட இதெல்லாம் இளையராஜாட்ட தானே இருக்காப்புல, இப்போ சேஃபா இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கிறப்ப எனக்கு அவங்க மேல இன்னும் ரொம்ப, எங்க விட்டாலும் அவங்க வந்துட்டு நம்ம நம்பி விட அப்படிங்கறத எல்லாரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபுங்களுமே நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். இன்னைக்கு நீங்க கேட்டா கூட அவன் இளையராஜா மாதிரி வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமான்னா உசுருங்க, அதுக்கு வார்த்தை கிடையாது. நிறைய படங்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு போட்டோவா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து வரைவாரா, இல்லை லைவா உட்காந்தே பெண்கள் யாரையாவது மனசுல பார்த்துட்டு கேப்சர் பண்ணிட்டு அப்படியே வரைவாரா அப்படிங்கிற அந்த கேள்விலாம் இருக்குல்ல. எப்படி மேம் அவருடைய அதிகபட்ச படங்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு சூழல வரையப்பட்டிருக்கு? அவங்க எப்படி கொடுத்தாலும் வரைஞ்சிருவாங்க. ஃபோட்டோ பார்த்து வரைகிறீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ பார்த்து உட்காந்து ஒரு வரைஞ்சி பாருங்களேன், அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்ட்டு. நான் நினைப்பேன், நான் வந்துட்டு அது நான் என்ன இதையே பார்த்து வரைகிறாங்க அப்படின்னு கூட நான் அப்போ நினச்சேன். ஆனால் இப்போ நான் அதை எடுத்து பண்ணுறப்ப ஒரு ரியலிஸ்டிக் பண்ணினேன், அது எவ்வளோ பெரிய ஒரு தியானம், அதை அப்படியே உள்ளதை கொண்டுட்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. அதை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை உணர்றேன். ஈஸியாக எல்லாரும் சொல்கிறாங்க ஃபோட்டோ பார்த்து வரைகிறேன்ட்டு, ஆனால் அது வந்துட்டு பெரிய விஷயம் வந்துட்டு. அது ஒரு உயிர் கொடுக்கணும். அதுக்கு வந்துட்டு அது பொறுமையாக உட்காந்து எவ்வளோ நேரம் ஒரே இதை பார்த்தது நான் ரொம்ப அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் வந்துட்டு. இப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு. மேக்ஸிமம் வந்து நீர்வண்ண ஓவியங்கள் தான் அவர் இது பண்ணியிருக்காரு இல்லையா? எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் மாடர்ன் ஆர்ட்டும் பண்ணியிருக்காங்க, நீர்வண்ண ஓவியமும் பண்ணியிருக்காங்க, ஆயில் பெயிண்டிங். எது வந்து ரொம்ப சிரமமான இதாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஆயில் பெயிண்டிங் அவங்க கொண்டுட்டு வர அந்த விஷயம் தான். அதான் சொன்னேன், ஃபோட்டோவில் உள்ளது அவங்க ஃபோட்டோ மாதிரி அதை அப்படியே வச்சு காப்பி பண்ணலையே. அந்த பொண்ணு மூஞ்சி வேற, இந்த பொண்ணு மூஞ்சி வேற. அங்கே இருக்கிற அந்த எப்படி லைட்டிங்கை கொடுக்கணும், அங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அவுட்டோர் லைட்டில் பார்த்தா பளிச்சுன்னு தான் இருக்கும். அதை இவங்க உட்காந்து அதை எப்படி லைட்டிங் வச்சு இந்த மூக்கில் இப்படி வந்தால் அந்த லைட்டிங் கரெக்டாக இந்த இடத்துல விழுங்கிறத இவங்க எவ்வளோ அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். இந்த ஒரு பூ ஆட் பண்ணால் கூட, அந்த தீப்பெட்டி குச்சி ஆட் பண்ணால் கூட இந்த ஆங்கிள் இது இப்படி தான் இருக்குங்கிறத கரெக்டாக அதை வரைவாங்க. நம்ம ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போதே ஒரு 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 பொண்ணு வந்து பாவாடை தாவணியில் பூ கூட ஏந்திக்கிட்டு கோயில் வாசலில் போகிறா. அதை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே அந்த பொண்ணு வந்து கோயில் வாசலில் நின்றுட்டு இருக்கிறா, கோயிலுக்குள்ளே போகிறா. அடுத்த சீக்வன்ஸ் என்னவா இருக்கும், அடுத்த சீன் என்னவா இருக்குங்கிறத நம்ம மைண்டுக்குள்ளே ஓட. ஸோ அந்த அளவுக்கு அவர் தத்துவமாக கொண்டு வரும்போது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொன்றும் உலக நாடுகள்ல இருந்து நிறைய பேர் இங்கே வந்து அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க வெளிநாடுகளில் பார்க்குறவங்க, உங்ககிட்ட நேரடியாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? இந்த ஜுவல்ஸு, அவங்களோட அந்த பட்டு ஜருகை இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு அதை மட்டுமே லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி, எக்ஸாக்டாக அந்த ஜருகைக்கு என்னென்ன கலர் வைக்கணும், என்னென்ன அந்த பேர்ல்ஸுக்குலாம் என்னென்ன கலர் வைக்கணும் அப்படின்னு வந்துட்டு 10 டேஸு 1 மந்த்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்து கற்றுட்டு போனவங்களாம் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஓவியம் நம்ம வந்து ஓவியமாக பார்க்குறோம், அதை வந்து சிலர் வந்து வடிவமாக கொண்டு வருவாங்க, சிலை மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் நடந்திருக்கா? ஏதாவது அவருடைய ஓவியங்களை வந்து சிலையாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டு? சிலையா இல்லை, ஆனால் ஸ்கல்ப்சர்லாம் நல்லா பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு. சாரும் பண்ணுவாங்க. வேற லெவலில் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டர் ஒர்க் வந்துட்டு மகாபலிபுரத்தில் உள்ளது, அது எல்லாமே இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க வந்துட்டு. ஸ்கல்ப்சர் உட்காந்து பண்ணியிருக்காங்க. அதுதான் சொன்னேன்ல,
எல்லா கலையுமே தெரியும். நீங்க நடிக்க சொன்னீங்கன்னா ஈவன் படத்துல கூட நடிச்சிருக்காங்க அவங்க தெரியும்னு ஆமா, நினைக்கிறேன். கேள்விப்பட்டோம். எல்லாருக்குமே வந்துட்டு சூப்பரா அதை அழகா பண்ணி கொடுத்துருவாங்க. அது இவங்க கிட்ட நிறைய பேர் வந்துட்டு என்ன நினைக்கிறோமோ அதை சொல்ல வரோமோ அதை கரெக்டாக இவங்க கொடுக்கறனால நிறைய பேர் வந்துட்டு யூஎஸ்ல சினிமா எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி இவங்கள கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க அவங்க நினைக்கிற அந்த ஃபீலிங்கே இவங்க கொண்டுட்டு வருவாங்க. அவங்க சொல்றதா அதை அழகா கொடுப்பாங்க. அதனால நிறைய பேர் வந்துட்டு கான்டாக்ட்ல இருந்து. எந்த விஷயம் வந்து இவரை இவ்வளவு சிந்திக்க தூண்டுச்சு, இவரை வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து லேர்ன் பண்ண வச்சது? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, யார் பேசினாலும் முதல்ல அவர் பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த பொறுமையான அந்த அந்த பொறுமையா உட்காந்து கேட்கறதா இவருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளியில அழகா கொண்டு வர வசதியா இருந்தது நீங்க நினைக்கிறீங்க? இருக்கலாம். ஆமா இருக்கலாம். அந்த பொறுமை தான் கண்டிப்பா அதுதான் சொல்லுவேன். ஏன்னா அவசரப்படக்கூடாது இல்லை. அதான் சொன்னாரு, நீங்க நாளைக்கு கல்யாணம் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஒரு பரபரப்பா இருப்போம், அவ்வளோ பொறுமையா இருப்பாங்க. அது எவ்வளோ நாளைக்கு கல்யாணம் தானே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பொறுமை. அதே தான் சேம் பெயினிங். அதுதான் சொன்னேன்ல, 2 மாசத்துல எனக்கு முடிச்சு கொடுக்கணும்னு கிளைண்ட் கேட்பாங்க. 4 மாசம் இல்லை இவங்க வந்துட்டு அதை ஏன் சார் அது வந்து உயிரோட்டமா வரணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்க டைம் கேட்டு டென்ஷனா இருக்காங்களா? ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சு அதை முடிக்காம விட்ட தருணங்கள் ஏதாவது இருந்திருக்கா? அப்படிலாம் இல்லை. இல்லை 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 அது அவங்க வர வரைக்கும் விட மாட்டாங்க. தம்பியெல்லாம் வந்துட்டு நல்லா வரைஞ்சி, ஏன்னா மூஞ்சி பெரிய விஷயம், ஃபேஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை பாப்பா குழந்தையா இருக்கிறப்ப அதை ஃபுல்லாக அழிச்சிருக்கான். அதை கூட அவங்க அழகா ஹேண்டில் பண்ணாங்க வந்துட்டு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல யாராலும். ஆமா, ஏன்னா ஒரு ஃபேஸை கொண்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி கொண்டுட்டு வரங்கிறது ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு. தம்பி இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள பார்த்தா ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக அழிச்சு வச்சிருப்பான். அதை கூட பெண்ணா வரைஞ்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகா முடிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குள்ளேயும் ஒரு ஸ்ட்ரகிள், நம்ம எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது. மேன்காக்கு இதெல்லாம் சொன்னீங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு அந்த ஃபோட்டோ மாதிரி வரைகிற ஒரு ஸ்ட்ரகிள் வரப்ப எப்படி என்ன அப்படிங்கிற ஒரு அந்த இது இருந்துச்சு. அதையும் மீறி நான் போகிற பாரு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து வந்தேன். அவருடைய ஓவியங்கள்லாம் பார்த்த பிறகு ஏன்னா அவருடைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய படைப்புகளில் வந்த பெண்கள் எல்லாருமே வந்து அழகழகா புடவை ஊற்றிருப்பாங்க. பாவாடை தாவணி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு குட்டி பொண்ணா இருந்தால் கூட அது பட்டு பாவாடை சட்டை அவ்வளோ அழகா போட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சாரி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கா? இந்த போட்டோனே எல்லாருமே வந்துட்டு சொன்னாரா, மாமா இளையராஜா இருந்தப்பல நரன் ஒரு பெயிண்டிங் உருவாயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த ஜருகை கூட அந்த டபுள் ஷேடு கலர்ஸ், அந்த மாதிரி இந்த ஜருகை எப்படி இருக்கணும், அந்த ஜருகை வரையெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நான் நிறையா அதெல்லாம் பார்த்து வேந்திருக்கேன். இதெல்லாம் பொறுமை வேணும். இந்த தினோண்டு வரைகிறதுக்கெல்லாம் அவ்வளோ பொறுமையாக உட்காந்து அந்த குட்டி குட்டி ப்ரஷ்ல வந்து பண்ணுவாங்கல்ல. இப்போ அதை நான் அப்போ எனக்கு தெரியல என்னடாது அப்படின்னு இருந்தேன். இப்போ நான் அதுக்குள்ளே போய் பார்க்குறப்பதான் முடியல என்னால். இப்போ ஓவியத்தை துறைக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் வச்சுருப்பீங்களா, இது எதை பண்ணுங்க? ஏன்னா அவருடைய இளையராஜா அவர்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் டைமில் நீங்களும் வந்து ஓவியம் கற்றுக்கிட்டீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸ்டூடெண்ட் வந்துட்டு மாணவர்கள்லாம் வந்துட்டு சேர்ந்து அது ப்ராக்டிஸ் பண்ணணும். திரும்ப ஒரு விஷயத்த வந்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் முதல்ல வந்துட்டு என்னவா ஆக போகிறேங்கிறத டிசைட் பண்ணுங்க. குடும்பம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் குடும்பங்க வரப்ப இதில் பாதி அதில் பாதி, அப்புறம் வந்துட்டு நான் அப்படியே ஆர்டிஸ்டாக இருந்திருக்கலாம். அவங்க ஒரு ஏக்கத்தோடையே போகிறாங்க. முதல்ல நம்புங்க, ஒரு விஷயத்த நம்புங்க. நான் இதில் தான் இருக்க போகிறேன்னா கண்டிப்பாக அதில் இருங்க. அது என்றைக்குமே விடவே விடாது. மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னது வந்துட்டு, நான் ப்ராக்டிஸ்லாம் இன்னும் பண்ணலை, ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் அவங்க எல்லாருக்கும் சொன்ன அட்வைஸ் ஒன்று வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது நாளைக்கு உங்களுக்கு ஒன்று லேர்ன் பண்ணி சொல்லித்தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. நீங்கள் ஓவியம் தாண்டி வந்து இளையராஜா சார் அவர்கள் வந்து ஸ்கல்ப்சர் டிசைன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவர் பண்ண ஸ்கல்ப்சர் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது அவர்கிட்ட சொன்ன கமெண்ட்ஸ் ஏதாவது? நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக எங்கள் மாமா பையன் வந்துட்டு, அவங்களோட அண்ணன் பையன் வந்துட்டு ஸ்கல்ப்சர் படிச்சிருக்கான். அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வரப்போ வந்துட்டு இவங்க ஃபேஸ் கரெக்ஷன் அந்த இது அதை தான் சொன்னேன்ல, ஒரு ஃபேஸ் அந்த நான் வந்து வியந்து பார்த்த ஒரு விஷயம் வந்துட்டு என்னென்னா, நம்ம திருச்செந்தூர் முருகனுக்கு வந்துட்டு கை சம்திங் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு. அதில் வந்துட்டு கையை வந்துட்டு அவங்க கேட்கல, அவங்க கண்டுபிடிச்சி இதில் என்ன தப்பாக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை கரெக்ஷன் பண்ணி வரைஞ்சி, நம்ம சென்னையில் தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு, அவங்க கொடுத்தாங்க. அதில் அப்போ தான் தெரிஞ்சுட்டு, இதில் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சில விஷயம்னா இவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. இது அதனால நான் சொன்னேன்ல, இது தப்பா இருக்கு, இந்த கை இப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறப்ப எங்களை வச்சு அந்த கையெல்லாம் வந்துட்டு இப்போ தம்பியா இருக்கட்டும் அதெல்லாம் கையெல்லாம் வந்துட்டு இப்படிலாம் வச்சு அதை எடுத்து அதை கரெக்ஷன் பண்ணி நிறைய விஷயம் காடோட இதெல்லாம் வந்துட்டு கரெக்ஷன் பண்ணி நான் கொடுத்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் வியந்து பார்த்துருக்கேன். ஓ இதெல்லாம் இப்படிலாம் பார்க்க முடியுதா, ஏன்னு நம்மளுக்குலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு படத்துக்கு பிரகாஷ் ராஜ் வந்துட்டு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வேனு எல்லாம் கேலண்டர்லாம் வந்துட்டு முருகன் இப்படி வேலு கொடுக்க, அது என்னோட பையன் தான். அது வந்துட்டு இவங்க தான் ஃபர்ஸ்ட் அது வந்துட்டு இது பண்ணாங்க. இதுமாரி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் கேட்டோன்னே அவங்க வரைஞ்சு கொடுத்து தம்பிக்கு அந்த மாடல்லாம் போட்டு அதை நாங்கள் எடுத்து இவங்க வரைஞ்சு கொடுத்தாங்க. சார் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் ஆகிடுச்சு. அவருடைய நினைவுகளை வந்து நம்ம எல்லா பக்கங்களையும் நம்ம பார்க்க முடியும். அவரை கடந்து போகாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் வந்து எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. என் கணவரை நினச்சும் என் கணவர் மறைவுக்கு பிறகு அவரை வந்து இன்னும் பெருசாக எல்லாருமே கொண்டாடலையே அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட சொல்லணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு நிறையவே இருக்குது ஆதங்கம் வந்துட்டு. எப்படி சொல்லலான்னா வந்துட்டு இப்போ ஒரு 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 50% வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுதுன்னு வச்சுங்களேன். சில பேர் கேட்டால் தெரியல. இதை வந்துட்டு நம்ம ரவி வர்மாவெலாம் இன்னைய வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வந்துட்டு. அதேமாரி இவங்க இன்னும் காலங்காலம் பேசப்படணும். அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ, அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதை எடுத்து என்ன பண்ணணுமோ அது பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக போய் சேருவேன் வந்துட்டு. என்னால் முடிஞ்ச ஒரு மனைவியாக நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது ஆரம்பத்தில் நம்ம பேசும்போதே சொன்னது தான், கலைஞர்களுக்கு என்னைக்குமே வந்து அழிவு அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அவர்களுடைய படைப்புகள் மூலமாக காலம் காலமாக வந்து அவர்கள் நம்மளோட வந்து நிலைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம், உண்மையும் கூட. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தமிழர்களையும் தாண்டி அவருடைய படைப்புகள் வந்து எல்லோருடையும் போய் சேர்ந்துருக்கு. ஸோ எல்லோரிடமும் வந்து அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான நம்ம எடுத்துக்கவும் கூட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் அவரை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி.